ஜாக்டோ ஜியோ இன்னும் என்னென்ன அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் இருக்குதோ ஆட்சி அமைத்து ஒரு ஆண்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ காசு இல்லை அப்படின்னு அவர் எள்ளி நகையாடிட்டு போனார். அப்போ ஆரம்பித்தது அவங்களுடைய போராட்டம். கரெக்டாக இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது தான் திடீர்னு எங்கேருந்து தான் இந்த மாநில அரசுக்கு இவ்வளவு நிதி வந்ததுன்னு தெரியல. ஏன்னா மத்திய அரசு ஒன்றுமே தான் கொடுக்கறது இல்லைன்னு இவங்க தான் புகார் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஓய்வூதியம் வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி என்னவோ அதில் 50% நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அரசு ஊழியருக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைவு செய்யாமல் விஆர்எஸ் மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கூட குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. பணிக்காலத்தில் இறக்க நேர்ந்தால் அதுக்கு பணிகளுக்கு தகுந்தது 25 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஓய்வூதியதாரர்களுக்கே 2 மாதத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஒருவேளை அந்த ஓய்வூதியதாரர் வந்து இறந்து போயிட்டார்னா யார் நாமினியாக போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு 60% ஆஃப் த அவர் கடைசியில் ஓய்வூதியம் என்ன வாங்கினாரோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வாரி வழங்கியிருக்காங்க சார். அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி 1 ட்ரில்லியனை தொட்டுடுச்சு தமிழக அரசு அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பீகார் மக்கள் புத்திசாலிங்க. தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலைன்னு சொன்னான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யலை, சொல்லவும் இல்லை. மக்கள் 200 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்க. ஏன்னா குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை என்பது நடக்க முடியாது என்பதை இவர்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்கள். 1967 எங்க ஏமாந்தீங்க? 1 ரூபாய்க்கு 3 படி. அப்ப கடைசியில 1 ரூபாய்க்கு 1 படி அப்படின்னா அப்போ ஏமாந்தவர்கள் இன்னும் மீண்டு வரல. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா, ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஜெயலலிதா அம்மையார் உங்களை ஒரு பதம் பார்த்தாங்க. ஓட ஓட விரட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு நீங்க வீட்டுல தூங்கும் போது கதவு தட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க வீட்டுல படுக்க கூடாதுன்னு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்திருந்தா, அரசு ஊழியர் பங்களால படுத்திருந்தா கதவு தட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்காக 4000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு ஆள போட்டாங்க. அந்த கோபத்துல அடுத்த எலெக்ஷன்ல 1 சீட்டு கூட ஜெயலலிதா நீங்க கொடுக்கல. அந்த கோபம், அதே கோபம் இன்னைக்கு இருக்குமானால் இது 1 படி 1 ரூபாய்க்கு 3 படி மாதிரி ஏமாத்து. இது லாலு பிரசாத் பையன் தேஜஸ்வி மாதிரி ஏமாத்து என்பதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டு 234 தொகுதிகளையும் திமுகவை தோற்கடித்தால்தான் அவர்கள் புத்திசாலிகள் என்ற அர்த்தம். இதை விட்டுட்டு இவர்கள் வரவேற்றார்கள் என்றால் அரசு ஊழியர் ஜாக்டோ ஜியோல உள்ள நிர்வாகிகள் காசு வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ 6ஆம் தேதி பெரிய போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க, அதெல்லாம் இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் வாபஸ். அதாவது இப்போ இன்னொன்னு பாருங்க, எந்த ஷா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்ப யாருக்கு பயந்தீங்க? உங்ககிட்ட காசே இல்லை, இப்போ ஓய்வூதியம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. எந்த ஷாவுக்கு பயந்தீங்க? அந்த ஷாவுக்கு பயந்ததுனால தான் இதை பண்ணிருக்கீங்க. எங்கடா அந்த ஷாவை மிரட்டி இரட்டி விஜய பக்கத்துல கொண்டு போயிடலாம் நினைச்சிங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அப்ப அந்த ஷா உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். ஷா வந்து ரகசியமா அங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். விஜய் போனாலும் போய் நான் நம்பல. விஜய் வந்துதான் பாஜக ஜெயிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை, நான் நம்பக்கூடிய ஆளு. ஆனா என்ன தகவல் போச்சோ அந்த ஷாவுக்கு பயந்து இந்த 4ஆம் தேதி ஷா வரப்போறாரு, நாளைக்கு வரப்போறாரு. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஷாவை பார்த்து பயந்துருக்கேன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் எந்த பக்கம் போகுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இந்த கெட்ட பேர் சம்பாரிச்சிருந்த அரசு தோத்துரும், நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு அவங்க யோசிக்கிற நேரத்தில் நான் இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அரசு ஊழியர்கள்லாம் இப்போ நம்ம பக்கம்தான், எங்கேயும் போகாதீங்க. ராஜேஷ், நீங்க 1000 சொன்னாலும் நாளைக்கு ஷா வருகிறார், இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் 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 மட்டுமே காரணம், வேற காரணமே கிடையாதுங்க. வாயில நீங்க செந்தில் பாலாஜிக்கு எப்படி வாய் பேசுனீங்க?
நாங்க மறந்துடுவோமா? அதே மாதிரி எந்த ஷா வந்தாலும் நாளைக்கு ஷா வந்துட்டா அரசு ஊழியர் ஜாக்டோஜியை சந்தித்து விட்டார்கள் என்றால், ரகசியமாக சந்தித்து விட்டார் என்றால் என்ன இவங்களுக்கு தகவல் போச்சுன்னு எனக்கு தெரியாது. இல்லை யாராவது டெல்லி ராஜகோபாலோ சேகரோ எங்கேருந்து டபக்குன ஷா ஜாக்டோஜியை சந்திக்கிறார்னு ஏதாவது சொன்னாங்க, எனக்கு தெரியாதுப்பா, அப்படிலாம் உண்மை இருக்குமா? அப்படி சொன்னாலும் அது உண்மை இருக்குமாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு ஷா வருகிறார் என்ற பயத்தில் தான் இதை ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொன்னேன், கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் எங்க போனார்? பெங்களூர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஜெயலலிதா அம்மா தளபதினு சொல்றீங்களே, அந்த அம்மா ஆளை எங்க இங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மை தானே? ஆகையினால இது பயத்தின் காரணமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கூடிய நிறைவேற்ற முடியாத நீட்டு பொய் மாதிரி, இபி மீட்டர் பொய் மாதிரி, மீட்டராக திமுக கொடுக்கக்கூடிய பொய்யில் இது ஒரு பொய். ஜாக்டோஜியோ ஏமாறக்கூடாது.